ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்து ஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை வைக்கிறாங்க கடையில். அதை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அலம்பிட்டு 3 வாட்டி நல்ல தண்ணியில் ராத்திரியே ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினா தான் அது நல்லா வெந்துடும். வெந்தால் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருந்தாலும் நல்லா ருசியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஊற வச்ச தண்ணி கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணியில் அலம்பிட்டு குக்கரில் இப்போ 1 கப்பு வேர்க்கடலைன்னா நம்ம அது 4 கப்பு தண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 7-8 விசில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க. அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நல்லா தட்டி போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலையும் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் அதுவும் போட்டுட்டு இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா கலரிடுங்க. அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சோண்டு தேங்காய் நல்லா திருவிட்டு அது மேலே போட்டு இது மாதிரி இருக்குங்க. கூடவே நம்ம சாட் மசாலாவும் கொஞ்சோண்டு பிளாக் சால்ட்டும் நான் போட்டிருக்கேன். ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சாட் ருசி இருக்கும். அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். லைம் கொஞ்சம் பொழிஞ்சிருக்கேன். இதுதான் நான் செய்கிற சுண்டல் ஸ்டைல். ஒவ்வொரு விதமாக நான் செய்வேன். எத்தனையோ விதம் நான் செய்திருக்கேன், போட்டிருக்கேன் வீடியோவில். இன்றைக்கி இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டேன். இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காக வச்சுக்கலாம், இல்லை லெமன் ரைஸ், புளி ரைஸ் எல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்லாம்.